12 பேர் நாங்க ஒரு தோழர் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன்னா நேற்று வந்து தள்ளுமுள் ஏற்பட்டு நெஞ்சில் அடிச்சு அவங்களுக்கு இஎஸ்சி எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வார்டு இப்ப நார்மல் வார்டுக்கு மாத்திருக்காங்க. சென்னையில் போராடிய தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆர்டர் பிரகாரம் நீங்க இங்க இருக்க கூடாதுன்னா அப்ப எங்க தான் எங்களோட கைது. சரி, நீங்களாச்சும் கொஞ்சம் இடம் வாங்கிட்டாங்க. தோழர்கள், இந்த மாதிரி தலித் மக்கள் எஸ்சி மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்க போராட்டத்துக்கு கேக்குறாங்க, எங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க வாங்கி கொடுங்க. உங்க மேல் அதிகாரி நீங்க சொல்றாங்க, நீங்க ஆர்டர் ஃபாலோ பண்றீங்க, நாங்களும் மதிக்கிறோம். ஏன்னு கேட்டா காவல்துறையும் வந்து அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நைட்டு 1:30 மணி நம்ம கூட இருக்கிறாங்க, கொள்றாங்க, அதையும் கஷ்டப்படுறாங்க. அதையும் நாங்க போய் இது பண்ணி சொல்லல. நாங்க கேக்குறது என்னன்னா, நீங்க போய் பேசுங்க. பேசி எங்களுக்கு ஒரு இடம் ஒண்ணு வாங்கிட்டாங்க. நாங்க 12 பேர் நாங்க ஒரு தோழர் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன்னா நேற்று வந்து தள்ளுமுள் ஏற்பட்டு நெஞ்சில் அடிச்சு அவங்களுக்கு இஎஸ்சி எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வார்டு இப்ப நார்மல் வார்டுக்கு மாத்திருக்காங்க. நேற்று காலையில வந்தோம் தோழர். 6 மணிக்கு வந்துடும். இல்ல தோழர், இது வரைக்கும் சொல்லல. அதான் சொல்றீங்களே, நீங்க பாக்கலாம் எங்களை எங்கெங்க கொக்கி போட்டு தூக்கிட்டு போறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க கூட்டம் சேரக்கூடாது, நீங்க எங்க கிளம்புங்கறாங்க. நாங்க ஒரே வார்த்தை சிம்பிள் சொல்றோம், தோழரே எங்களுக்கு வழி இல்ல சாப்பாட்டுக்கு, ஒண்ணு எங்க வேலையை திருப்பி வாங்கிட்டாங்க, இல்லையா ஜெயிலுக்கு ஏத்துங்க, நாங்க ரெடி. லட்சுமி தோழர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.